தெரியுது. அது வந்து பெரிய பெரிய தலைங்க வேலுமணி, வீரமணி, அப்புறம் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் தெரியும், எங்கேயுமே லொடலொட்ட அவர் உங்களுக்கு தெரியும், எப்பவுமே பேசுகிறதே ஒரு மாதிரி பேசுவார். அவருடைய சட்டசபையில் பின்னாடி உட்காந்துட்டு அவர் பண்ணுற சீப் பிஹேவியரே வந்து ஒரு இதே மாதிரி நீங்கள் பண்ண மாட்டாங்க யாருமே. சட்டசபையில் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதோ சரி, வேறு இருக்கும்போது இந்த மாதிரி பின்னாடி போய் பேசுகிறது. இவர் விஜயபாஸ்கர் என்னமோ அவருக்கு அடியாள் மாதிரி போய் கேட்குறது. நத்தம் விஸ்வநாதன் போய் ஓடி போய் அவர்கிட்ட அவர் சொல்ல இவர் அவருக்கு மவுத் பீஸ் மாதிரி பேசுகிறாரு. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இவர் பேசுகிறார். அதெல்லாம் வந்து ஒரு இத்தனை வருஷமாக நீங்கள் லீடராக இருந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன கான்செப்டில் போய் அப்படி இது பண்ணுறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் போய்கிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நேத்திக்கு வந்து நான் போய் இந்த இது பேசும்போது எல்லாருமே அந்த வெறியோட வந்து இந்த மாதிரி இது தப்பு, கட்சியை உடைக்காதீங்க, இது வந்து நிம்மதியாக நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இந்த ஓபிஎஸ் வந்து ஒரு 5 வருஷமாக தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு இல்லாட்டா கூட கோர்ட்டே திட்டி அமிச்சா, நீ போடா போய் பப்ளிக்கை மீட் பண்ணி நீ இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணாத அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அமிச்சு கூட அவர் சும்மா கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவரால் முடியல, அதனால் அவர் போயிட்டார். அதோடு அவர் தொலைஞ்சார். நம்ம நிம்மதியாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவசர கொடுக்கையாக சண்முகம் பண்ணுறது வந்து தப்புங்கிறது நேத்திக்கு அந்த வியூவர்ஷிப்லாம் பார்க்கும்போது ஜனங்க மற்றவங்கெல்லாம் பேசுகிறச்ச அவங்கவுங்க ஊரில், வீரமணி அவங்க ஊர், அந்த கரூரில் இருக்கிறவருடைய ஊர்லெலாம் ஜனங்க வந்து கொஞ்சம் ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் ரிபல் பண்ணுறச்சு இவங்களுக்கே ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு.